குட் ஈவினிங் டு ஆல். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் நம்பர் 2க்கான ஆன்சர் கீ பார்ப்போம். ஓகேங்களா? ஃபுல்லாமே கிராமர் பேஸ்டு தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்பாங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு fill in the blanks கொஸ்டின் தான் இருக்கும். fill in the blanks இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். என்னன்னா ஒரு ப்ராக்கெட்டில் வெர்பு கொடுத்துருவாங்க. அந்த வெர்பு வந்து சென்டென்ஸோட டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் வந்து டென்ஸ்ன்னு பார்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸா, ஓகேங்களா, பாஸ்ட் டென்ஸா, ஓகே, இல்லை ஃப்யூச்சரான்னு பார்க்கணும். ஃப்யூச்சரான்னு பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, சி டேஷ் ப்ராக்கெட்டில் லீவ் கொடுத்துட்டாங்க, அப்போ வாழ்கிறாங்க. ஓகேங்களா? இன் சென்னை சின்ஸ் 2010. ஓகேங்களா? இப்போ சின்ஸ்ன்ற வார்த்தை வந்தாலே மோஸ்ட்லி வந்து கரண்ட்டாக ஒரு ஆக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனால் லாங்கில் ஸ்டார்ட் ஆயிருக்கும், லாங் பேக் ஸ்டார்ட் ஆயிருக்கும், கரண்ட்டாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், fill in the blanks நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்களேன், ஷி சின்ஸ்னு வந்தாலே மோஸ்ட்லி என்ன பண்ணா பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்படின்றப்ப அங்கே வந்து என்ன ப்ரெசன்ட் டென்ஸில் பாருங்க, ஹேஸ் பீன் இல்லாட்டினா என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவ் பீன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹேஸ் பீன் ஆர் ஹேவ் பீன் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே பாருங்களேன், சின்ஸ்ன்னு இருக்கு, அப்போ என்ன பண்ணணும், ஷீ இருக்கா, ஷீக்கு மோஸ்ட்லி என்ன பண்ணணும், ஹேஸ் பீன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன இருக்கு, ஆப்ஷன் சி. சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, செகண்டுக்கு வந்து சூஸ் த கரெக்ட் டென்ஸ் யூசேஜ். எந்த 4 சென்டென்ஸில் வந்து எந்த சென்டென்ஸ் கரெக்டான டென்ஸ் ஃபார்மேட் யூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பார்ப்போம். இது பாருங்க, ஐ ஆம் நோவிங் என்பது பார்த்தீங்களா, வரவே வராது. நோவிங் எப்பயுமே ஐஎன்ஜியில் வராது. ஐஎன்ஜியில் வராதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரோக்ரஸிவ், ஒரு கண்டினியூஸாக ஒரு வேலை போயிட்டு இருக்கா, அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம், நோன்ற வார்த்தை. சில நிறையா வெர்ப்ஸ் இருக்குது, நிறைய வெர்பு பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து நான் ப்ரோக்ரஸிவ் வெர்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இந்த அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெர்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸ் ஆக்ஷனில் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அந்த மாதிரி வெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே, அதனால் இந்த சென்டென்ஸ் வந்து வராது. ஓகேங்களா? பி வரும், ஐ நோ த ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அது வந்து ப்ரெசன்ட் ஆக்ஷன், ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்குது. வெர்பு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஐ ஹேட் நோன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் சொல்கிறதுக்கு ஐ ஹேட் நோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, இதுவும் தப்பாக இருக்குது. அடுத்து டி பாருங்களேன், ஐ வாஸ் நோ அப்படின்னு வராது, இதுவும் தப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐ நியூ தான் வரும், ஐ நியூ த ஆன்சர், இதுதான் போடணும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து வெர்பை வச்சு சில நேரம் இந்த மாதிரி வெர்போ டைப் வச்சு நம்ம குழப்புவாங்க. ஓகேங்களா? இது ஆன்சர் பி ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, பி தான் கரெக்டாக ஆன்சர். தேர்டு பாருங்க, ஸ்பாட் த எரர். முன்னாடி பார்த்த மாதிரி தான், வெறும் சின்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, சின்ஸ்ன்னு இருந்தாலே என்ன பண்ணணும், முதல்ல சொன்ன மாதிரி தான் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்களேன், சின்ஸ்னாலே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா? கொஸ்டின் வரும்போது சொல்கிறேன். இது பாருங்க, ஹீ இஸ் ஒர்க்கிங் வராது, ஹீ ஹேஸ், இதுதான் தப்பா இருக்கு. என்ன வரும்னா ஹீ ஹேஸ் பீன் தான் வரும், ஹீ ஹேஸ் பீன். ஓகேங்களா? ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங், இப்படி தான் வரணும். இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து தப்பா இருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். தேர்டுக்கு ஏ. அடுத்து ஃபோர்த்து பாருங்க, பேசிவ் ஆக்டிவ் டு பேசிவ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இது பாருங்களேன், இது வந்து ஒரு அசர்டிவ் சென்டென்ஸாக இருக்கு. ஓகே, இது வந்து ஆக்டிவ் ஃபார்ம். ஓகேங்களா? ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. ஓகேங்களா? அதை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த செயலை யார் செஞ்சா அப்படின்னு நம்ம குறிக்கிறது தான் பேசிவ் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ இதில் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ன்றது என்னது, ஆப்ஜெக்ட். டேன்றது என்ன பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஓகேவா? இது கம்ப்ளீட்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஹேட் கம்ப்ளீட்ன்றது வெர்பு. ஓகேவா? நம்ம இதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஹேடு கம்ப்ளீட்டன் இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், ஹேடு வந்து இருந்தால் அது பேசிவில் மாற்றும் போது ஹேட் பீன் ப்ளஸ் வெர்பு 3 ஃபார்ம் போடணும். ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்குது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? இந்த டென்ஸ் ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ மாற்றும் போது என்ன வரணும், ஃபோர்த்துக்கு வந்து சி.
த ப்ராஜெக்ட் ஹேட் பீன் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா, அப்படி இருக்கு. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். சி ஆன்சர் தான் கரெக்ட். ஓகே, ஃபிஃப்த் பாருங்க. பை த டைம் வி அரைவ்டு த கெஸ்ட் ஹேட் லெஃப்ட். இதுதான் ஆன்சராக வரும். ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும், ஓகேங்களா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும், ஓகேங்களா, பாஸ்ட் டென்ஸுக்கும் இந்த டிஃபரன்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல ரெண்டு ஆக்ஷனுமே நடக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான். செகண்ட் நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல நடக்கிற ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் தான் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க, சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, பை த டைம் வி அரைவ் த கெஸ்ட் ஹேட் லெஃப்ட். பார்த்தீங்கன்னா வந்து கெஸ்ட் முதலே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க வராங்க. அதான் சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகேங்களா, பை த டைம் வி அரைவ்டு வந்திருக்கா, வி அரைவ்டுனது சிம்பிள் பாஸ்ட். ஓகே, த கெஸ்ட் ஹேட் லெஃப்ட் அப்படின்னா அது நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தான் அது ஃபிஃப்த் கொஸ்டின்ல கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து பை த டைம் வி அரைவ் த கெஸ்ட் ஹேட் லெஃப்ட். அப்போ முன்னாடி நடந்த ஆக்ஷனுக்கு இந்த ஹேட் லெஃப்ட்னு போட்டு பாஸ்ட் பெர்ஃபெக்டாக கொடுக்குறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷன் தான் என்ன போடுறோம், பாஸ்ட் டென்ஸாக போடுறோம். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அது சிக்ஸ்த் பாருங்க. சூஸ் த சென்டென்ஸ் வித் கரெக்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா, பாருங்க இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸா இருக்குன்னு பார்க்க சொல்றாங்க. அப்படின்னா பாருங்க, வில் ஹேவ், ஓகேங்களா, அப்படின்ற வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். வில் ஹேவ் இருந்தா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஆர் ஷால் ஹேவ். ஆக்சிலரி வெர்ப்ஸ் நிறைய இருக்கு, அதில் நம்ம இங்கே வந்து வில் ஹேவ் இருக்குல்ல, ஷால் ஹேவ், ஷால் ஹேவ், மே ஹேவ். ஓகேங்களா, இப்பெல்லாம் யூஸ் பண்றலாம் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்க, ஹீ வில் பி ஃபினிஷிங். அப்போ ஹீ வில் பி ஃபினிஷிங்கிறது கண்டினியூஸ் ஆக்ஷன் சொல்லுது, அப்போ இது வராது, ஆப்ஷன் ஏ வராது. அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க, ஹீ வில் ஹேவ் ஃபினிஷ்டு த ஒர்க் பை 6 PM. ஓகேங்களா, அப்போ இது வர சான்ஸ் இருக்கு. ஆமாம், இதுதான் கரெக்ட். ஏன்னா வரலையும் வில் ஹேவ் இல்லை. என்ன சொன்னேன், வில் ஹேவ்னு வந்தால் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இப்போ பி ஆப்ஷன் தான் வரும். சிக்ஸ்த்துக்கு வந்து பி தான் கரெக்டாக ஆன்சர். மற்றனா ஹீ வில் ஃபினிஷ், இது வந்து சிம்பிள் ஃபியூச்சராக இருக்கு. ஹீ ஃபினிஷஸ் த ஒர்க் பை 6 PM இது வந்து சிம்பிள் ப்ரெசண்டாக இருக்கு. ஓகேங்களா, சிம்பிள் ப்ரெசண்டாக இருக்கு. ஓகே, சிக்ஸ்த்துக்கு வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். செவன்த் பாருங்க, அசசன் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அசசன் பாருங்க, ஐ ஹேட் சீன் த மூவி பிஃபோர் யூ டோல்டு மீ. அசசன், ஓகே, வாட்சுக்கோங்க. ஓகே, பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஓகேங்களா, இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் அண்ட் ஏர்லியர் பாஸ்ட் ஆக்ஷன். புரியுங்களா, அப்போ கரெக்டானு சொல்கிறாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, ரெண்டுமே கரெக்டு. அது மாதிரி வந்து கரெக்டாக இது வந்து இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹேட் சீன் இருக்கா, ஹேட் சீன் வந்தாலே ஹேட் வந்தால் என்னது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல அந்த சென்டென்ஸ் இருக்கு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல அந்த சென்டென்ஸ் இருக்கு. அப்போ வந்து கரெக்டாக வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான். அதே சொல்றாங்க, அதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் அண்ட் ஏர்லியர் பாஸ்ட் ஆக்ஷன். பார்த்தீங்களா, ஏர்லியர் பாஸ்ட் ஆக்ஷன் தான். அதுலேயே ரொம்ப ஏர்லியராக முடிஞ்சதை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே கரெக்டாக இருக்கு. ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். செவன்த்துக்கு வந்து ஏ வந்து கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து எயித்து பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் என்ன சொன்னேன், ஹேஸ் ஆர் ஹேவ் இருக்கணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு ஹேஸ் ஆர் ஹேவ் இருக்கணும். இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3 வரும். ஓகே, ஐ ஹாவ் ஈட்டன் த லஞ்ச். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பாருங்க, ஹேட் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஹி ஹேட் ஃபினிஷ்ட் இட். ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஆக்ஷனா ஷீ வில் பி டான்சிங். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பாருங்க என்ன வரும்னா 3, 1, 2 எதில் இருக்கும் பாருங்க, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஃபியூச்சர் கண்டினியூஸ் வந்து வில் பி இருக்குல்ல, வில் பி டான்சிங். கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி வரணும். நீங்க அதான் கொடுத்துருக்காங்க இங்க. ஓகே, அடுத்து 9th பாருங்க. 9th வந்து
ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் இன் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சொன்ன மாதிரி தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா ஒன்று ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா ஹேட் பீன்ற வார்த்தை இருக்கான்னு பாருங்க. ஹேட் பீன்ற டென்ஸ் வெர்ப் இருக்கணும், அதோட என்ன இருக்கணும், வெர்போட ஐஎன்ஜி இருக்கணும். ஓகேங்களா, இங்கே பாருங்க இதில் ஹேட் பீன்றது ஒன்று தான் இருக்கு. கரெக்டானது வெர்போட ஐஎன்ஜி, ரீடுன்ற வெர்போட ஐஎன்ஜி இருக்கா, அப்போ கரெக்டாக ஆன்சர் 9th வந்து சி ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, அது 10th பாருங்க. சூஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் டென்சஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, பாருங்க இந்த 4 ஆப்ஷனுக்கு ஏற்ற கரெக்டான ஃபில் த பிளாங்க்ஸ் தான் கேட்குறாங்க. ஹி செட் தட், ஹி செட்னு வந்துருச்சா, அப்போ வந்து இது ஆக்சுவலி இன்டைரக்ட் ஸ்பீச் மாதிரி இருக்கு. டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் மாதிரி கொஸ்டின் இருக்கு. ஹி செட் தட், அப்போ செட்னு வந்தாலும் என்ன பண்ணா இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல போயிருது. அப்போ இங்கே கரெக்டாக என்ன வரணும், பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். அப்போ கரெக்டாக ஆன்சர் என்னது, சி தான், நியூ தான் இங்கே வரணும். ஓகே, 10th சி. அடுத்து பாருங்க 11th, இஃப் ஷீ வில் கம் ஐ வில் டெல் ஹர் த நியூஸ். இது பார்த்து தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் என்னது தப்பா இருக்கு. ஏன்னா வந்து இஃப் கிளாஸ்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டெவலப் பண்ணும்போது இஃப் கிளாஸ் தான் இஃப் கிளாஸ் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன இருக்கணும், வில் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா, ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ வில்லு வராது, இஃப் ஷி கம்ஸ் தான் வரும். இஃப் ஷி கம்ஸ் ஐ வில் டெல் ஹர் த நியூஸ். எப்பயுமே ஃபிஃப்த் கிளாஸ்ல ஃபியூச்சரை நோட் பண்ணும்போது ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணணும். அதான் இங்கே போட்டிருக்காங்க 11th ஏ. அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க. வி டேஷ் டாக்குமெண்ட்ஸ் டு த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பட் தே ஸ்டில் ஹேவின் ரிப்ளை. ஓகேங்களா, அப்போ இங்கே ஹேவின்ட்டு வந்துருச்சு. நம்ம எப்படி பார்க்கணும், இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சில வார்த்தைகளை வச்சு தான் சென்டென்ஸ் வந்து ப்ரெசென்ட்டா பாஸ்டா ஃபியூச்சரான்னு பார்க்கணும். இங்கே ஹேவ்னு வச்சா அப்போ ப்ரெசென்ட் டென்ஸ். ஓகேங்களா, ப்ரெசென்ட் டென்ஸ்ன்றப்ப அப்போ இங்கே ப்ரெசென்ட் தான் வரணும். அப்போ பாருங்களேன், வி ஹேவ் தான் வரணும் இங்கே. ஓகேங்களா, வி ஹேவ் சென்ட் தான் வரணும். ஏன் சொல்றேன்னா ஆல்ரெடி ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, முடிஞ்சுன்னு நோட் பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஆல்ரெடி ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னு ரிப்ளை வராமல் சொல்றாங்க. ரிப்ளைக்கு எதுக்கு வெயிட் பண்ணுவாங்க, ரிப்ளைக்கு ஒரு வேலை முடிஞ்ச வேலைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வெயிட் பண்றா ரிப்ளை. அப்படின்றப்ப வேலை முடிஞ்சிச்சுன்னு நம்ம சொல்லும்போது இங்க இருக்க டென்ஸ்ல நம்ம எடுக்கும்போது ஹேவ் சென்ட் தான் கரெக்டா இருக்கு. 12th ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா, ஹேவ் சென்ட்னா ஆல்ரெடி நாங்க சென்ட் பண்ணிட்டோம்னு சொல்ற என்ன அர்த்தம், வேலை முடிஞ்சிருச்சு, ஆனா வந்து அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்றப்ப ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபினிஷ்ட் ஆக்ஷனுக்கு மோஸ்ட்லி பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட், அதிலே வார்த்தை இருக்கா பர்ஃபெக்ட், ஃபினிஷ்டு. ஓகேங்களா, ஓகே. அடுத்து 13th பாருங்க. விச் டென்ஸ் இஸ் யூஸ்டு டு ஷோ ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா, ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஒன்றும் இல்லை, டெய்லி நடக்கக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, நான் சாப்பிட்றேன் ஈட். ஓகேங்களா, ட்ரெஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ட்ரெஸ்ஸிங். ஓகேங்களா, அப்புறம் வந்து வாக்கு. ஓகேங்களா, ட்ரிங்க் பண்ணுறது. ஓகே, டெய்லி பண்ணுற வார்த்தை. ஓகேங்களா, டெய்லி பண்ணுற ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதான் கேட்குறாங்க. ஓகேங்களா, எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து எது டென்ஸ்னா சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகேவா, அடுத்து பாருங்க fill in the blanks கொஸ்டின் பாருங்க. ஷீ டேஷ் நாட் எனிதிங் சின்ஸ் மார்னிங். இப்போ என்ன வரணும், சின்ஸ் தான் வச்சு கேட்குறோம். ஓகேங்களா, அப்போ என்ன வரணும், 14th வந்து ஹேஸ் நாட் பீன் வரணும். ஹேஸ் நாட், இது வந்து பேசிவ் ஃபார்ம் வந்துருக்கு. ஹேஸ் நாட் பேசிவ் ஃபார்ம் வந்து வரணும். ஏன் சொல்கிறேன்னா சின்ஸ் மார்னிங் இருக்குது, அப்போ வந்து ஆக்ஷன் வந்து பண்ணலாம், அவங்களால பண்ணப்படவில்லை அப்படின்றப்ப வந்து அந்த ஆக்ஷன் பண்ணப்படவில்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம், ஹேஸ் நாட் ஈட்டன் தான் போடணும். ஓகேங்களா, ஹேஸ் நாட். இது வந்து சின்ஸ்ன்ற வந்து ஒரு இங்கே வந்து சின்ஸ் என்னவா இருக்குன்னா வந்து ஒரு ஸ்மால் டியூரேஷன் கம்மியாக இருக்குது. டியூரேஷன் கம்மியாக இருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும் வந்து நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லாங் ஆக்ஷனுக்கு சின்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். இது ஸ்மால் ஆக்ஷன் இருக்கப்ப வெறும் ஹேஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி வந்து சின்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணால் ஹேஸ் நாட் ஈட்டன் அதான் போடணும். ஓகேங்களா, ஹேஸ் நாட் ஈட்டன். இது வந்து என்ன இருக்கு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகேங்களா, இன்னும் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு முடிஞ்சிருக்க வேலை முடியாமல் இருக்குன்னு சொல்கிறனால ஹேஸ் நாட் ஈட்டன் போடணும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க 15th பாருங்க. ஸ்பாட் த எரர். ஹி வாஸ் கான் டு த மார்க்கெட். ஓகேங்களா, 15th என்னன்னு பார்த்தா எது தப்பா இருக்குன்னா வாஸ் கான் இருக்கு. வாஸ் கான் இருக்கு தப்பு. ஹி ஹேஸ் கான் தான் வரணும், ஹேஸ் வரணும். ஒரு மார்க்கெட் போயிட்டான்ல,
ஓகே, மார்க்கெட் போயிட்டாங்க, ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. அந்த ஆக்ஷனை முடிச்சிச்சுன்னு சொல்றப்ப ஹி ஹேட் தான் வரும். சரி, பாஸ்ட் டென்ஸா கான் இருக்கா, அப்ப என்ன பண்ணும், டு த மார்க்கெட் முடிஞ்சு பாஸ்ட் டென்ஸ் போகணும். ஹி ஹேடு கான் டு த மார்க்கெட். ஹேஸும் போடலாம், ஹேஸ்ன்னு போடலாம். ஏன்னா இது ஏதோ ஒரு சப்பார்டினேட் கிளாஸ் சேரும்போது தெரிஞ்சிடும். சப்பார்டினேட் கிளாஸ் இதை ஒட்டி வரப்போ அது வந்து அது அந்த சப்பார்டினேட் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸை குறிச்சுன்னா என்ன பண்ணும், ஹேடு போடணும். பாஸ்ட் டென்ஸை குறிக்கலான்னா நான் இங்கே வாசத்துக்குன்னா என்ன பண்ணிட்டேன், வாஸ் ஆப்ஷன் இல்லை, ஆனால் இது வந்து ஹேஸோ இல்லை ஹேடோ தான் வரணும். அதான் என்ன பண்ணிட்டேன், இந்த இந்த போர்ஷன் எரரா இருக்கு. இந்த போர்ஷன் எரரா இருக்குனால நம்ம என்ன பண்றோம், வாஸ் கானே நிறுத்திக்குவோம். ஓகேங்களா. ஆனால் இங்கே ஹேட் இருந்திருக்கணும், இல்லைன்னா ஹேஸ் இருந்திருக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். புரியுங்களா. ஒரு ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்றப்ப அந்த ஆக்ஷனுக்கு வந்து நம்ம ஹேடு ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து 16th பாருங்க. டேஷ் ஐ டேஷ் ஹெட் ஏக் எவர் சின்ஸ் ஐ ஒர்க் அப். ஓகேங்களா. இது பாருங்களேன், இது வந்து ஐ ஒர்க் அப்னு இருக்கு. ஆனால் வந்து என்னன்னா அந்த சென்டென்ஸ் எங்கே முடிஞ்சிருக்குன்னு எண்டு பாயிண்ட் சொல்லணும். ஓகேங்களா, எண்டு பாயிண்ட் இன்னும் சொல்லலை. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா. அப்படின்றப்ப ஐக்கு வந்து என்ன பண்ணணும், ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்படின்றப்ப ஐ ஹாவ் பீன் ஹேவிங் சி வரும். 16th வந்து சி தான் வரும். ஓகே, புரியுதா. ஓகே, அடுத்து 17th பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் த ரீசன்ட் பாஸ்ட் வித் ரிசல்ட் இன் த ப்ரெசன்ட். ஓகேங்களா. என்ன கேட்குறாங்கன்னா ரீசன்ட் பாஸ்ட் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம் 24 hours. ஓகேங்களா, 24 hours நம்ம மோஸ்ட்லி எடுத்துக்கிறதா. 24 hours ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும். அதான் கேட்குறாங்க. ரீசன்ட் ரிசல்ட் இந்த வித் ரிசல்ட் இந்த ப்ரெசன்ட். ஓகேங்களா, 24 hours ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, அது வந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு 6 hours ஆச்சு அப்படின்னா வந்து அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஐ ஹாவ் ஈட்டன். ஓகேங்களா, ஐ ஹாவ் ஈட்டன் த பிரேக்ஃபாஸ்ட். இது எப்போ சொல்லுவோம், ஒரு ஈவினிங் யாராக கேட்குறாங்க. ஓகேங்களா, ஈவினிங் யாராக வந்து நீங்கள் காலைல சாப்பிட்டீங்கன்னா ஐ ஹாவ் ஈட்டன் த பிரேக்ஃபாஸ்ட். அப்போ அன்னைக்கு நாளில் ஈவினிங் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டு நம்ம பதில் சொல்லணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்கிற பதில் வந்து ஐ ஹாவ் ஈட்டன். அப்போ இங்கே என்ன இருக்கு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். 24 hours ஒரு ஆக்ஷன் முடிஞ்சுன்னா அந்த அந்த யூஸ் பண்ணுற அந்த ஆக்ஷன் டினோட் பண்ணுற டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகேங்களா. அடுத்து பாருங்க 18th. சூஸ் த கரெக்ட் டென்ஸ். ஓகேங்களா. வி டேஷ் வாட்ச் த மேட்ச் when the power went off. அதே மாதிரி fill in the blanks தான் பாருங்க. when the power went off, went இருந்துச்சு. ஓகே, அப்போ கரெக்டாக என்னது, பாஸ்ட் டென்ஸ் தான். ஓகே, அப்போ என்ன பாருங்க, மோஸ்ட்லி வாட்ச் த மேட்ச்ன்ற ஒரு மேட்ச்ன்றது என்னது, ஒரு ப்ரொக்ரெசிவ் ப்ராசஸ்னா ஒரு கண்டினியூஸாக நடக்கக்கூடிய ஒரு கேம்னாலே கண்டினியூஸாக நடக்கக்கூடியதெல்லாம். அப்போ அங்கே என்ன வரும், கட்டாயம் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வரணும். இங்கே வந்து வென்ட்டுன்னு போட்டிருக்கலாம், என்ன பண்ணுறேன் நான் பாஸ்ட் டென்ஸாக எடுத்துக்கிறேன். ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. வாட்சிங்னாலே என்னது, டிவியில் நம்ம டிவி வாட்ச் பண்ணுற ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் தானே. அப்போ என்ன பண்ணுறேன், வேர் வாட்சிங். அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. வி வேர் வாட்சிங் த மேட்ச் when the power went off. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர் 18th. அடுத்து 19th பாருங்க. த சென்டென்ஸ் ஐ ஆம் ஹியரிங் எ நாய்ஸ் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். ஓகே, இதை வச்சுக்கோங்க. ஹியர் இஸ் அ நான் கண்டினியூஸ் வெர்ப். ஓகே, இந்த கரெக்டுப்பா. ஹியர் இஸ் அ நான் கண்டினியூஸ் வெர்ப். ஏன்னா வந்து ஹியரு. ஓகேங்களா, ஹியர் லவ் மேலே ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, என்னது நோ. ஓகேங்களா, இந்த வார்த்தைலாம் நீங்கள் என்ன ஐஎன்ஜியில் மாற்ற முடியாது. ஐஎன்ஜின்னு என்ன சொல்கிறது, ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்மளையும் சொல்லணும். இப்போ இங்கே ஐ ஆம் ஹியரிங் வராது, ஐ ஹியர் ஏ நாய்ஸ் அப்படிதான், அதுதான் போடணும். ஒரு நாய்ஸ், ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு சவுண்டு கேட்டுருக்குன்னா ஐ ஹியர் எ நாய்ஸ் அப்படின்னு தான் போடணும். ஐ ஹியர் அ நாய்ஸ் கண்டினியூஸ்லி அப்படின்னு தான் வார்த்தை யூஸ் பண்ணணுமே தவிர ஐ ஹியர் நிறைய வார்த்தை இருக்குது, அட்வர்ப் இருக்குது. ஐ ஹியர்டு வாய்ஸ் நாய்ஸ் கண்டினியூஸ்லி ஆர் ரிகரஸ்லி. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஐ எல்வை அட்வர்ப் வச்சு முடிப்பாங்க. ஓகேங்களா.
ஹியர் a strange நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியர் a strange நாய்ஸ் நவ் அப்படின்னு வார்த்தை போட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுன்னது யூஸ் பண்ணணும். இங்கே தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கிராமட்டிக்கலி ராங். இப்போ ஆப்ஷன் என்ன வரும்? 19th வந்து ஏ வந்து தவறு அப்படின்னா வந்து சி ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஏ வந்து தவறு, ஆர் வந்து கரெக்ட். ஓகேங்களா? இது வந்து ஹியர்ன்ற கட்டாயம் நான் கண்டினியூஸ் வெர்பு இல்லை நான் ப்ரோக்ரஸிவ் வெர்பு. ஓகேங்களா? கண்டினியூஸ் ஆக்ஷனில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அடுத்து பாருங்க. அதே fill in the blanks தான் வருது. பை த நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா என்னது? பை த நெக்ஸ்ட் இயர்னு போட்டுருச்சு. அப்போ என்னது? ஃபியூச்சர். ஓகே, ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஐ வில், ஆனால் அடுத்த வருஷத்துல நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். பண்ணியிருப்பேன் அப்படின்ற வார்த்தை வந்து முடிய போகுது அப்படின்றப்ப வில் ஹாவ் கம்ப்ளீட்டட். ஹேவ் வந்தாலும் என்னது? கட்டாயம். இந்த சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். இங்கே என்ன வரணும்? ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி. 20th ஆன்சர் வந்து டி. ஓகேவா? அது 21 பாருங்க. ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த ரேதன்ற வார்த்தைக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்க. பார்த்தா ரேதன்ற அட்வர்பா இருக்கு. ஓகேங்களா? இங்கே டால்ன்ற என்னன்னா இது வந்து அட்ஜெக்டிவ். டால்ன்றது அட்ஜெக்டிவ். ஓகே, இது நவுன். ஷீன்றது வந்து ப்ரொனவுன். சாரி, நவுன் இல்லை, ப்ரொனவுன் பார்த்துக்கோங்க. ஓகே, ஹெர்ன்றது ப்ரொனவுன் தான். ஃபார்ன்றது இங்கே ப்ரிப்போஷனாக இருக்கு. ஏஜ்ன்றது நவுனு. ஓகேங்களா? ஏஜ்ன்றது நவுனா ஆக்டிவேட் ஆகும், வெர்பா ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? ஏஜ்ன்றது நவுனு. ஓகே, அடுத்து பாருங்க. சின்ஸ்ன்றது வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. 22nd பாருங்க. சின்ஸ்ன்றது இங்கே ப்ரிப்போஷனாக இருக்கு, ஒரு கனெக்டிங் வெர்பா இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா வந்து ப்ரிப்போஷன். சின்ஸ்ன்றது இங்கே வந்து ப்ரிப்போஷனாக இருக்கு. அடுத்து பாருங்க. 23rd வந்து போத்துன்ற வார்த்தை வந்து இங்கே என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. போத்துன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து அட்ஜெக்டிவா இருக்கு. அட்ஜெக்டிவ் ஏன் சொல்றேன்னா, இந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட்ன்ற அந்த ஆன்சர்ன்றது நவுனிங்க. ஓகேங்களா? ஆன்சர்ன்றது இங்கே நவுனு. அட்ஜெக்டிவ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நவுனை தான் குறிக்கும். அப்போ இந்த நவுனோட மேனர் இருக்கு பார்த்தீங்களா, இதோட பிஹேவியர் இல்லைன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ், அது என்ன ஸ்டேட்ல இருக்கு கரண்ட்ல அப்படின்னு வந்து இதை வச்சு தான் குறிக்கிறாங்க. ஓகேங்களா? போத் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த நவுனோட கரண்ட் ஸ்டேட்டு இல்லாட்டினா பிஹேவியரை குறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் தான் குறிக்கும். அப்போ போத்துன்றது இங்கே வந்து என்ன ஆக்டிவேட் ஆகுதுன்னா அட்ஜெக்டிவாக ஆக்டிவேட் ஆகுது. 24th பாருங்க. சூஸ் த சென்டென்ஸ் இன் விச் த ஆஃப்டர் இஸ் யூஸ்ட் அஸ் அ கன்ஜெக்ஷன். பார்த்துக்குங்க. 24 பார்த்தீங்கன்னா வந்து ஹி ரேன் ஆஃப்டர் த பஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிப்போஷன் ஆக்டிவேட் ஆகுதுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஐ வென்ட் டு ஹோம் ஆஃப்டர். ஓகேங்களா? ஆஃப்டர் இது ஒரு இதுதான் கரெக்டாக இருக்கு. பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இந்த ஆஃப்டருக்கு அடுத்து எப்பவுமே கன்ஜெக்ஷனுக்கு அடுத்து நவுன் வந்தா அதான் கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? பாருங்க. ஆஃப்டர் இது வந்து வேற. இது வந்து ஆஃப்டர் த பஸ் வந்து இது வந்து ஒரு ப்ரிப்போஷன் நோக்கி போகுது. ப்ரிப்போஷன் ஒரு ஆக்ஷனை நோக்கி போறதுனால வந்து ஒரு இதை நோக்கி போறதுனால வந்து அப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஃபாலோவிங் பண்ற மாதிரினால மோஸ்ட்லி ஆஃப்டர் யூஸ் பண்றோம். இது வந்து தனித்தனி, இது ஒரு கிளாஸ். ஓகேங்களா? இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். அப்போ ரெண்டு கிளாஸையும் கனெக்ட் பண்றது கன்ஜெக்ஷனோட வேலை. இப்போ இங்கே ஆஃப்டர்ன்றது அந்த மாதிரி தான் இருக்கு. நான் கீ ஆன்சர் சொல்றேன். மோஸ்ட்லி ஆஃப்டருக்கு அடுத்து நவுன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அது வந்து ஐ மாதிரி நவுன்னா உயிருள்ள நவுன் நான் சொல்றேன். உயிர் நம்மள மாதிரி உயிருள்ள நவுன்னு சொல்லி வந்தாலும் என்ன பண்ணணும், கன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து போலீஸ் கேம் ஆஃப்டர் த இன்சிடென்ட். இது வந்து ஒரு காலத்தை குறிக்குது. இங்கே வந்து ப்ரிப்போஷனாக தான் இருக்கு. காலத்தை குறிக்கிற மாதிரி நம்ம ப்ரிப்போஷன் ஆக்டிவேட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்ஷன். there was silence after the speech. இது ஒரு ஆக்ஷன் குறிக்கிற மாதிரி இங்கே ப்ரிப்போஷன். இதுவும் ப்ரிப்போஷன் தான் ஆக்டிவேட் ஆகுது. ஓகேங்களா? இந்த 3 இடத்துலையும் ப்ரிப்போஷன் ஆஃப்டர் ஆக்டிவேட் ஆகுது. இங்கே மட்டும் வேணா கன்ஜெக்ஷனாக இருக்கு. கன்ஜெக்ஷன் கீ பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன் எடுத்து நவுன் வந்தாலும் என்ன பண்ணோம், அது வந்து கன்ஜெக்ஷனாக எடுத்துக்கிறோம் ஒரு இதுக்கப்புறம். ஓகேங்களா? அடுத்து ஐடென்டிஃபை த கரெக்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த வேர்டு விச். விச் வந்து இங்கே என்னவா கேட்குறாங்க இந்த சென்டென்ஸில். விச் ட்ரெஸ் டு யூ ப்ரிஃபர் அப்படின்ற பார்த்தோன்னா இங்கே வந்து என்னது, விச்ன்றது இங்கே என்ன இருக்கணும், ப்ரொனவுனா தான் இருக்கணும். ஏன்னா வந்து ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸோட பேர் தெரியல. பேர் தெரியாதனால என்ன பண்றாங்க, அதுக்கு வந்து ஒரு பேர் கேட்குறாங்க, விச்சுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு பையன் இருக்கான், பையன் வரான், அவனை வந்து யாருன்னே பேர் தெரியல. ஹூ இஸ் ஹீ சொல்ற பார்த்தீங்களா, அந்த ஹீன்ற வார்த்தை வந்து ப்ரொனவுன். அது மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் தெரியல, அதனால விச்சு வச்சு இன்டிமேட் பண்றாங்க, இல்லை டினோட் பண்றாங்க அந்த ட்ரெஸ்ஸை அப்படின்றப்ப அது வந்து ப்ரொனவுனா இருக்கு. இங்க 25th ஏ.
26th பாருங்க, நெய்தர் ஆஃப் த டூ பாய்ஸ். ஓகேங்களா, நெய்தர் ஆஃப் த டூ பாய்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. நெய்தர் ஆஃப் வந்தாலே இங்க என்ன இருக்கணும், சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க, நெய்தர் ஆஃப் வந்தாலே சிங்குலர் தான் இருக்கணும். அப்ப இங்க பாருங்க, அப்ப நெய்தர் ஆஃப் த டூ பாய்ஸ், ஓகேங்களா, ஹேஸ், ஓகேங்களா, டன்னு இருக்காங்க, அப்ப ஹேஸ் தான் வரணும். ஹேஸ் வந்து சிங்குலர் தான் வரணும். சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 27th பாருங்க, ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தவன் அப்படின்றப்ப என்ன வரணும், இஸ் தான் வரணும். ஓகேங்களா, பி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஆப்சென்ட் டுடே, அப்போ இஸ் தான் வரணும். ஓகேங்களா. அடுத்து பொட்டிக் ஆஃப் ரோசஸ் அப்படின்றப்ப ஒரு கொத்து, இப்போ கீரை கட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, ஒரு கொத்து இவ்வளவு சொல்றாங்கல்ல, ஒருன்ற வார்த்தை வந்துருச்சா, ஒரு கீரை கொத்து 20 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்தீங்களா. அப்போ அது மாதிரி தான் ஒரு ஒரு பூக்கட்டு, ஒரு பூக்கட்டுன்றப்ப அது கலெக்ஷன் ஆஃப் சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, கலெக்ஷன் ஆஃப் மெனி ஆப்ஜெக்ட் இன்டு சிங்கிள் ஆப்ஜெக்ட் நோன் அஸ் கன்சிடர்ட் அஸ் அ சிங்குலர். ஓகேங்களா, அப்போ பார்த்துக்கோங்க, 28th வந்து சி தான் கரெக்ட், இஸ் வரணும். ஓகேங்களா, இஸ் கெப்ட் ஆன் த டேபிள், இங்கே பேசிவ் ஃபார்மில் இருக்கு. ஓகேங்களா, பேசிவ் ஃபார்ம் இஸ் கெப்ட் ஆன் த, நம்ம இதை மட்டும் தான் பார்க்கணும், இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஈச் ஆஃப் த பாய்ஸ், அதில் ஈச் ஆஃப் த ஆஃப்னு வந்தாலும் என்ன பண்ணணும், சிங்குலர் தான் இங்கே வரணும். அப்போ 29th என்ன ஆன்சர் வரணும் வந்து, ஈச் ஆஃப் த பாய்ஸ் இஸ் கிவன் ஏ சாக்லேட், இஸ் தான் போடணும். அடுத்து 30th பாருங்க, த ஜூரி டேஷ் டிவைடட் இன் தேர் ஒப்பீனியன். 30th வந்து ஆர். ஜூரின்ற என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்லாம் சொல்லுவோம், ஜூரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அமெரிக்கன் கோர்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஜூரின்றனா ஒரு முக்கியமான ஒரு ஒரு கம்யூனிட்டிலேருந்து ஒரு ஒரு முக்கியமான பிரமுகர்களை கூப்பிட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணுவார், ஜட்ஜு வந்து சில ஒப்பீனியன் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் போடுவார். ஓகேங்களா, அதான் அது இதோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான கேஸ்க்கு இப்படி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஜூரின்ற குரூப் ஆஃப் ஒரு கலெக்டிவ் நவுனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்றப்ப இங்கே பார்த்தீங்கன்னா 6 தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து கலெக்டிவ் நவுனை குறிக்கக்கூடிய சில வார்த்தைகள் வந்து நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிக்கிறது நல்லது. ஓகேவா, 30th வந்து சி ஆன்சர் கரெக்ட். 31 பாருங்க, 10 rupees டேஷ் நாட் அ பிக் அமௌண்ட் அப்படிங்கிறாங்க. 10 rupees அப்படின்றப்ப இந்த ருபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 rupeesன்றப்ப என்ன பண்ணணும், சிங்கிளாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, 10 rupeesன்றது ருபீஸ் வச்சு போடக்கூடாது, ருப்பீன்னு போகக்கூடாது, அது இஸ் தான் வரணும். ருபீஸ்ன்னு பண்ண ஆர் போட்டக்கூடாது. 10 rupeesன்றது சிங்கிளாக தான் குறிக்கும், ஒரு சிங்கிள் நோட்டை தான் குறிக்கும். நம்ம நோட் பண்ணுற ருபீஸ்ன்னு சொல்லலாம், ஆனால் அது வந்து இஸ் தாங்க, சிங்கிளாக தான் குறிக்கும், அது இஸ் தான் அங்கே போடணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இந்த பாருங்க, நெய்தர் அடுத்து நார் வந்துச்சுன்னா இங்கே ப்ளூரல் தான் வரணும். நெய்தர் ரவி நார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் தான் வரணும். ஓகேங்களா, அங்கே ஏ போட்டோமா இஸ் போட்டோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து நார் ஆர் வந்தாலும் என்ன பண்ணணும், ப்ளூரல் தான் வரும். பாருங்க, ஹியர் டேஷ் த கீஸ், கீஸ் வந்துருச்சா, ஹியர் ஆர் த கீஸ் தான் போடணும். கீஸ் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இது வந்து என்ன பண்ணுறோம், கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ் வர மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே கீஸ்ன்றப்ப ஆர் தான் இது நோட் பண்ணணும். ஓகேங்களா, 30th வந்து 33க்கு வந்து பி பாம்பே. 34 பாருங்க, த நியூஸ் டேஷ் டூ குட் டு பி ட்ரூ. ஓகேங்களா, நியூஸ்ன்னு பாருங்க, இது ஓகே, இந்த நியூஸ்ன்றப்ப என்ன பண்ணோம், இது வந்து எஸ் போட்டோன்னே ப்ளூரல் போட்டுருவாங்க நிறைய பேர் புதுசாக வரவங்க. நியூஸ்னா என்ன பண்ணணும், சிங்குலர் தான். ஓகேங்களா, அப்போ சி தான் வரும், நியூஸ் இஸ் குட் டு பி ட்ரூ, சி ஆப்ஷன் தான் வரும். 35th பாருங்க, எய்தர் சீதா ஆர் நா ஆர் ஹிஸ் ஆர் நார் ஆர் வந்தாலும் என்ன பண்ணணும், இங்கே வந்து சிங்குலர் ப்ளூரல் தான் யூஸ் பண்ணணும், ஏ தான் வரும். 35th வந்து ஏ. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். இன்ட்ராகேட்டிவ் தான்ப்பா, ஏன்னா வந்து இன்ட்ராகேட்டிவ் இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகும், என்னென்ன பண்ணால் கமாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, கமாண்டுக்கு, பொலைட்டாக சொல்கிறதுக்கு. ஓகேங்களா, பொலைட்டு ஆர் ரெக்வஸ்ட். ஓகேங்களா, இது எல்லாம் வந்தாலே என்னது, இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். ஓகேங்களா, அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து வந்து ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, அப்போ சி தான் வரும். அடுத்து வாட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் எக்ஸ்கிளமேட்டரி, மார்க் வச்சு அப்போ எக்ஸ்கிளமேட்டரி தான், மார்க் வச்சு கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து பாருங்க, விச் ஒன் இஸ் டெக்ளரேட்டிவ். டெக்ளரேட்டிவ்னு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேக்டை சொல்லுது, ஃபேக்ட் ஆர் நியூஸ். ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட் அது சொன்னால என்னது டெக்ளரேட்டிவ். அப்போ 38 பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஏ ஆப்ஷன் பாருங்க, க்ளோஸ் த டோர்.
இது வந்து இம்பரேட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? வாட் அ பியூட்டிஃபுல் சன்செட் இஸ், இது எக்ஸ்க்ளமேட்டரி. ஓகே, ஐ லவ் கிளாசிக்கல் மியூசிக், இதுதான் என்னது, டெக்ளரேட்டிவ். ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா, இந்த டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். டிட் ஷி கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட், கொஸ்டினாக இருக்கு, அப்போ இது இன்டராகேட்டிவ். ஓகே, புரியுதா? இப்போ வந்து 38க்கு சி ஆன்சர். 39th பாருங்க, ஐடென்டிஃபை த இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்டராகேட்னா பார்த்தோன்னே அடிச்சாலும் கொஸ்டின் மார்க், கொஸ்டின் கேட்குறல என்னது, இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். 39க்கு பாம்பே. 40th பாருங்க, ஸ்பாட் த சென்டென்ஸ் தட் இஸ் போத் இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி இன் டோன். பார்த்துக்குங்க, லெட்ஸ் கோ நவ். ஓகேங்களா, இதான் அது இம்பரேட்டிவ் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேட்டரி ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா, லெட்ஸ் அண்ட் கோ கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்க்ளமேட்டரியாக இருக்குது. ஓகே, அடுத்து 41 பாருங்க, அசசன்ட் ரீசனு. ஷட் த டோர் இஸ் அன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா, கரெக்டு தான், ஏன்னா ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் எக்ஸ்பிரஸஸ் விசஸ் ஆர் எக்ஸ்க்ளமேஷன், அது கிடையாது, எக்ஸ்க்ளமேட்டரி தான் பண்ணும். ஓகேங்களா, எக்ஸ்க்ளமேட்டரி தான் என்ன பண்ணுவோம், விசஸ் ஆர் எக்ஸ்க்ளமேஷன்ஸ் நடக்கும். அப்போ என்ன பாருங்கள், 41க்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னா வந்து சி ஆப்ஷன், ஏ இஸ் ட்ரூ, ஆர் வந்து தப்பு. அப்போ சி ஆப்ஷன் 41க்கு சி. 42nd பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா, நெட்னு ஒன்றும் இல்லை, நாட் இருக்கணும், அவ்வளோதான். இவர் நாட் இருக்கா, ஐ டோன்ட் நாட் இல்லை, நான் சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்றுறது. அதான் வந்து என்னது, நாட்டோட வேலை. நெய்தர் நிறையா இருக்கும், நெய்தர். ஓகேங்களா, நெய்தர், நன்னு, நாறு. ஓகேங்களா, இதெல்லாம் என்னது, சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக மாற்றும். இப்போ ஐ டோன்ட் லைக் த நாய்ஸஸ் பிளேஸ், நாய்ஸி பிளேசஸ். இப்போ 42க்கு ஏ. ஓகே, அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க, இன்டராகேட்டிவ். இன்டராகேட்டிவ் ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, கொஸ்டின் மார்க் இருக்கா. தேர்டு இம்பரேட்டிவ், ஷடம் பண்ணுற மாதிரி இருக்கா. அப்போ வந்து டோன்ட் கோ நியர் த ஃபயர், ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, வார்னிங் பண்ணுற மாதிரி இருக்குது. வார்னிங்க்கு வரும், வார்னிங்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து இம்பரேட்டிவ் வரும். ஓகேங்களா, டெக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், த எர்த் ஒரு ஃபேக்ட் சொல்லுதா, த எர்த் ஆர்பிட்ஸ் த சன், இது ஒரு ஃபேக்டாக இருக்குது. எக்ஸ்க்ளமேட்டரி பார்த்துட்டீங்க, எக்ஸ்க்ளமேட்டரி சில வச்சு போட்டுருவோம். வாட் அ ஃபேபுலஸ் ஐடியா. அப்போ ஆன்சர்னா வரனா வந்து 43க்கு வந்து ஏ ஆப்ஷன் 3124. ஓகேங்களா, ஏ ஆப்ஷன். 44th பாருங்க, விச் ஒன் இஸ் அ டேக்டு டெக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். பாருங்க, கொஸ்டின் டேக் இருக்குமா கேட்குறாங்க. கொஸ்டின் டேக் இருக்கு, என்னது, சி சிங்ஸ் வெல் டசன்ட் சி, அவ்வளோதான். ஓகேவா, கரெக்டான சென்டென்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கு ஒன்று தான் இருக்குது, இது கொடுத்துருக்கு டேக், கொஸ்டின் டேக் பண்ணுற மாதிரி டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் கேட்குறாங்க. கொடுத்துருக்க சென்டென்ஸ்க்கு கொஸ்டின் டேக் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான். 45th பாருங்க, சேஞ்ச் டு இன்டராக்டிவ் சென்டென்சஸ். சி இஸ் யுவர் சிஸ்டர், இது கொஸ்டினை இன்டராக்டிவாக மாற்ற சொல்கிறாங்க. கொஸ்டின்னா அப்போ வந்து இப்போ கொஸ்டினை மாற்றும் போது ஃபர்ஸ்ட் இடத்துல வெர்பு தான் வரணும், டென்ஸ் வெர்பு வரணும். இஸ் ஷி அப்படின்னு போட்டுருணும், இஸ் ஷி யுவர் சிஸ்டர். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேங்களா, புரியுதா, ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். 46th பாருங்க, ஐடென்டிஃபை த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் தட் டஸ் நாட் பிஹேவ் வித் டிபிக்கல் எக்ஸ்க்ளமேஷன் ஃப்ரேஸ். ஓகேங்களா, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, அது டஸ் நாட் பிஹேவ், இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வராதான். ஒரு சென்டென்ஸ் அப்படியே ஸ்பாட் தரமாக கேட்குறாங்க, ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணாத ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே, எந்த சென்டென்ஸும் கேட்குறாங்க. 46th பாருங்க, சி. ஓகேங்களா, இதானது, ஹி சச் அ பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட். இல்லை, அது வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கு, மொத்தம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் அ பிரேவ் சோல்ஜர் ஹி வாஸ், எல்லாம் வந்து என்னது, மற்றெல்லாம் வந்து கரெக்டான டிபிக்கல் எக்ஸ்க்ளமேஷன் ஃப்ரேஸ் இருக்குது, இதில் தான் எக்ஸ்க்ளமேஷன் ஃப்ரேஸ் இல்லை. ஓகேங்களா, எக்ஸ்க்ளமேஷன் ஃப்ரேஸ் இல்லாதது ஒன்று தான் காரணம். இப்படி சொல்லியிருக்கலாம், ஹீ சச் அ வெரி ஃபேபுலஸ் ஆர்டிஸ்ட் அப்படி சொல்லியிருக்கலாம். வெரின்ற வார்த்தை வந்துருந்தா வச்சுக்கலாம், நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது என்ன தெரியல. சி ஆப்ஷன் தப்பாக இருக்குது. மற்றெல்லாம் அலாஸ், ஹி இஸ் நோ மோர், நிறையா இருக்குது. பிரேவ் சோல்ஜர், ஹி வாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஓ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுற நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணலை இங்கே. ஓகேங்களா, அதான் கேட்டிருக்காங்க, அது மேட்சிங்காக இல்லை, அவ்வளோதான். 47th பாருங்க, சூஸ் த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அமாங் த ஃபாலோவிங். இம்பரேட்டிவ் பார்த்துட்டோம், சி தான் வரும், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, அதான். மற்ற இது இன்ட்ராகேட்டிவ், இது பார்த்தீங்கன்னா டெக்ளரேட்டிவ், ரெண்டுமே டெக்ளரேட்டிவ் இருக்குது. ஓகே, அடுத்து 48th பாருங்க, சேஞ்ச் இன்ட்டு இன்டராகேட்டிவ். ஷீ கேன் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச். ஓகேங்களா, பாருங்க,
ஃபஸ்ட்டு கேன் வரணும், எடுத்தோடனே கேன் வந்துடணும். கேன் ஷி ஸ்பீக் ஃப்ரெஞ்ச்? ஓகே, அப்போ பாருங்க சீதா வரணும். அதாவது ஸ்பீக்குன்னு இருக்குல்ல, அங்கே ஸ்பீக்ஸ்ன்னு இல்லை, அதை வச்சு கொல்ல போகிறாங்க. ஓகே, அடுத்து 49th பாருங்க, டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அசர்டிவ் சென்டென்ஸ். அசர்டிவ்னா ஒன்றும் இல்லை, அதே தான், என்னது ஸ்டேட்மெண்ட் தான். இஸ்இன்ட் இட் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, அது வந்து என்னவா இருக்கு, இது வந்து ஒரு கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவா இருக்கு. ஓகேங்களா, அதை என்ன பண்றாங்க, நம்ம அசர்டிவா மாத்தோம். அசர்டிவ்னா ஸ்டேட்மெண்ட் டெக்ளரேட்டிவ் மாதிரி தான். ஓகேங்களா, அப்போ பாருங்க, இட் இஸ் எ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, இதே டெக்ளரேட்டிவ் மாத்துறாங்க. அசர்டிவ்னா ஒன்றும் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அசர்டிவ்னா ஒன்று தான், டெக்ளரேட்டிவ்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுறப்ப இது வந்து கொஸ்டினாக இருக்கிறத என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவாக இருக்கு, அது அசர்டிவாக மாத்துறாங்க. ஓகேங்களா, அடுத்து கன்வெர்ட் டு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். இட் வாஸ் எ வெரி எக்ஸைட்மெண்ட் மொமெண்ட். ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, வாட் அன் எக்ஸைட்மெண்ட் மொமெண்ட் இட் வாஸ், இதுதான் வருது. ஓகேங்களா, வேற எதுவுமே இல்லை, இதுதான் வருது. வாட் எக்ஸைட்டட் மொமெண்ட் இட் வாஸ் அப்படின்னு கேட்கணும், பெருமிச்சு சொல்ற மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கு. 5th வந்து ஏ தான் வரும், 15th வந்து ஏ தான் வரும். ஓகே, அடுத்து பாருங்க, அதே அசர்டிவ் ஃபார்ம் தான் கேட்குறாங்க. 51 வந்து அசர்டிவ் ஃபார்ம். வாட் அ ஸ்ப்ளெண்டிட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, அப்படின்றப்ப இட் இஸ் எ ஸ்ப்ளெண்டிட் பெர்ஃபார்மன்ஸ், இது வந்து அசர்டிவ், கரெக்டாக தான். ஏ ஆப்ஷன் வரலாம், இல்லை பி ஆப்ஷன் வரலாம். இட் வாஸ் அ ஸ்ப்ளெண்டிட் பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டில் எது வேணால் வரலாம், ரெண்டுமே வர சான்ஸ் இருக்குது. போத் ஏபி ரெண்டுமே வரலாம். ஓகேங்களா, இது டென்ஸ் நம்ம சொல்லலை, இங்கேயுமே டென்ஸ் நோட் பண்ணலை, என்ன பண்ணலாம், ரெண்டுமே வர ஆன்சர் சான்ஸ் இருக்குது. ஓகேவா, அடுத்து 52nd பாருங்க, சேஞ்ச் இன்டு இன்ட்ராகேட்டிவ். அது கொஸ்டின் மாதிரி தான். ஹி நெவர் டெல்ஸ் எ லை. அப்போ இங்கே வந்து எதுவுமே வெர்பு இல்லைல, டென்ஸ் வெர்பு எதுவுமே இல்லை. அங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து இஸ் கேன் இருந்துச்சு, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணும், இது வந்து நெவர்ன்றது என்னவா இருக்கு, டெல்ஸ் தான். டெல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெசென்ட் டென்ஸாக இருக்கு, அப்போ டஸ் யூஸ் பண்ணணும். ஹீக்கு வந்து டஸ் வரணும், அப்போ டஸ் ஹீ. ஓகேங்களா, டஸ் ஹீ நெவர் டெல் எ லை அப்படின்னு சொல்லணும். டஸ் ஹீ எவர், எவர்னு வரும். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெவர்ன்றது கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ்ல மாறாது, நெவர் வந்து எவரா மாறும். ஓகேங்களா, அது டீட்டெயிலாக கிளாஸ் எடுத்தவங்க பார்த்துக்கலாம். ஓகே, 53rd பாருங்க, சேஞ்ச் இன்டு அசர்டிவ் சென்டென்சஸ். ஹூ டசன்ட் லவ் அ ஹாலிடே. ஓகேங்களா, இது அதே மாதிரி டெக்ளரேஷன் தான். எவ்ரிபடி லவ்ஸ் அ ஹாலிடே, அவ்வளோதான். ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்கிறதா அந்த அசர்டிவ் சென்டென்ஸு. 53rd பார்த்தோன்னா ஏ தான் வரணும். ஓகே, அடுத்து பாருங்க 54th, சேஞ்ச் இன்டு இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். கொடுத்துருக்க வார்த்தையை வந்து இம்பரேட்டிவாக மாற்றணும். யூ ஷுட் பி பொலைட் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், ஒன்று ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பாருங்க 54th வந்து ஏ தான் வரணும், அட்வைஸ் பண்ணுற மாதிரி. பி பொலைட் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இது வரலாம். யூ மஸ்ட் பி பொலைட், இது வரலாம். ஆனால் மோஸ்ட் சூட்டபுளாக வந்து இதை எடுத்துக்கலாம், பி பொலைட் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து 55th பாருங்க, சேஞ்ச் இன்டு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். தி கார்டன் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஓகே, அது பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஹவு பியூட்டிஃபுல் தி கார்டன் இஸ் அப்படிங்களா, ஹவு வரல, பி. 55th வந்து பி தான் வரணும். பார்த்தோன்னு தெரியும் எக்ஸ்க்ளமேட்டரி இல்லை, ஹவு பியூட்டிஃபுல் தி கார்டன் இஸ் தான் எக்ஸ்க்ளமேட்டரி பிளேஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஹவு, வாவ், வாட் அப்படின்னு வரும். வாட் பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் தெரிஞ்சது. எக்ஸ்க்ளமேட்டரி வந்து நம்ம அடிக்கடி நம்ம ஸ்பீச்சில் வந்துடும், அதை வச்சு சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, 56th பாருங்க, சூஸ் த கரெக்ட் இம்பரேட்டிவ் ஃபார்ம். யுவர் அட்வைஸ்டு நாட் டு வேஸ்ட் டைம். ஓகேங்களா, இது வந்து என்னது, இதுக்கேற்ற கரெக்ட் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பி ஆப்ஷன் வரும், டூ நாட் வேஸ்ட் த டைம். இது வந்து பேசிவ் ஃபார்மில் இருக்கு. ஓகேங்களா, பேசிவ் ஃபார்மில் இருக்கு. யுவர் அட்வைஸ்ன்னு சொல்லுவோம், இம்பரேட்டிவ் பேசிவ் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இம்பரேட்டிவ் பேசிவ் ஃபார்ம், அது மாதிரி டூ நாட் வேஸ்ட் த டைம். 57th பாருங்க, ஹீ இஸ் யுவர் ஃப்ரெண்டு. ஓகேங்களா, இது இன்ட்ராக்டிவ் பாருங்க, அது பார்த்த மாதிரி தான். இஸ் ஹீ யுவர் ஃப்ரெண்ட், இப்படிதான் மாற்றணும். ஃபர்ஸ்ட் இஸ் வரணும், அப்புறம் ஹீ வரணும், யுவர் ஃப்ரெண்டு, அப்புறம் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா, இஸ் ஹீ யுவர் ஃப்ரெண்ட், ஆப்ஷன் ஏ. 57th ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். 58th பாருங்க, சேஞ்ச் இன்டு பேசிவ் வாய்ஸ். ஓகேவா, பாருங்க,
தே வில் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் பை டுமாரோ அப்படின்ற வில்லுன்னு என்ன மாறும், வில் ஹேவா மாறும். வில்லுன்ற என்ன வரும், வில் ஹேவா மாறும். சரி வில் பியா மாறும். வில் பியா மாறும். எதுல வில் பி இருக்குன்னு பாருங்க, இது இருக்கு. ஓகே, பை தம் இருக்கா, இங்க பை டுமாரோ போட்டிருக்காங்க, கரெக்ட் தான். ஆனால் வந்து பை தம்ன்ற இல்லை, அதனால ஆன்சர் பி தான் கரெக்ட். ஓகே, 59th பாருங்க, செலக்ட் த கரெக்ட் பாசிவ் ஃபார்ம். ஹீ இஸ் ரைட்டிங் ஏ நாவல். அப்போ ஹீ இஸ்ன்னு இருக்கா, அப்போ என்ன வரணும், ஐஎன்ஜி பீயிங்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும் நம்ம எக்ஸ்ட்ரா. இப்போ பீயிங்ன்ற வார்த்தை எங்கே இருக்குது, இங்கே ஒரு இடத்துல இருக்குது. ஐஎன்ஜி இருந்தால் பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது பீயிங்ன்ற வார்த்தை கரெக்டாக இருக்கணும். 59th சி. 60th பாருங்க, சூஸ் த பாசிவ் வாய்ஸ் ஆஃப் ஹூ தாட் யூ ஃப்ரெஞ்ச். ஹூன்னு என்ன பண்ணா பை ஹூம் யூஸ் பண்ணணும், எல்லாமே இருக்கு, கரெக்டாக இருக்கு. டாட் யூ அப்படின்னு இருக்கா, அப்போ இங்கே பாருங்க, யூக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும், வேர் யூஸ் பண்ணணும். அப்போ கொஸ்டின் டேக்னா வேர் தான் ஃபர்ஸ்ட் வரும், கொஸ்டின் இருக்குனால. அப்போ வேர் யூ தாட் ஃப்ரெஞ்ச், அது வெர்பு 3 ஃபார்ம் தான். இதுக்கு வெர்பு 3 ஃபார்ம் தான் வரணும், இங்கேயும் வெர்பு 3 ஃபார்ம் தான் வருது. வெர்பு 2 ஃபார்ம் இருக்கு, அப்போ ஆப்ஷன் ஏ தான், வேர் யூ தாட் ஃப்ரெஞ்ச். ஓகேவா. 61 பாருங்க, ஃபைண்ட் த கரெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ். த தீஃப் வாஸ் காட் பை த போலீஸ். ஓகே, 61 பாருங்க, த தீஃப் வாஸ் காட் பை த போலீஸ். அதே தான், த போலீஸ் காட் த தீஃப், ஆப்ஷன் பி தான் வரும். இல்லை, வாஸ்ன்றது வாஸ்ன்னு வந்தால் நான் என்ன பண்ணுவோம், பாஸ்டில் கொண்டு போயிட்டேன். அடுத்த 62 பாருங்க, 62 ஷீ ஹேஸ் கம்ப்ளீட்டட். ஹேஸ் வந்திருக்கா, அப்போ கரெக்டாக என்ன வரணும், அசைன்மெண்ட்ன்றது சிங்குலர் தானே, அசைன்மெண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், வெர்பு போடணும். அசைன்மெண்ட் சிங்குலர் தானே, இப்போ ஹேஸ் தான் வரணும், சிங்குலர். அப்போ தான் அசைன்மெண்ட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா, அப்போ கரெக்டாக இருந்துச்சு, சி ஆப்ஷன், கம்ப்ளீட்டட் பை ஹேர், வெர்பு 3 ஃபார்ம். ஓகே, 63rd பாருங்க, சூஸ் த கரெக்ட் பாசிவ் வாய்ஸ். தே ஆர் வாட்சிங் மூவி. அப்போ தே ஆர் வாட்சிங் இருந்தால் பீயிங்ன்ற வார்த்தை இருக்கணும். ஓகேங்களா, பீயிங் எங்கே இருக்குது, இங்கே ஒன்றில் இருக்குது, இங்கே 2 இடத்துல இருக்குது. ஓகேங்களா, இது வாஸ் வந்துருக்கு, அப்போ சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசென்ட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசென்ட் இருக்க வெர்பாக பார்க்கணும். இப்போ இஸ் தான் இருக்குது, அதான் ப்ரெசென்ட் இருக்குது. இது வாஸ் வந்துச்சு, அப்போ தப்பு, இது வராது. ஓகேங்களா, அப்போ இதுதான் ஆன்சர் கரெக்டு, பி ஆப்ஷன் தான் கரெக்டு. 63rd வந்து பி தான் கரெக்டு. 64 பாருங்க, கரெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் கேட்குறாங்க. ஹோம் வில் பி செக்டு. வில் பின்னு வச்சா அப்போ வில்லு தான் இருக்கணும். வில்லு எங்கே இருக்குன்னு பாருங்க, வில்லு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுதான் ஒர்க்கு, வேறு எதுவுமே இல்லை. டீச்சர் வில் செக் த ஹோம் ஒர்க். 64க்கு சி ஆன்சர் கரெக்ட். ஓகேவா. 65 பாருங்க, சூஸ் த பாசிவ் ஃபார்ம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகேங்களா, பாருங்க, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா, அப்படின்றப்ப கான்செப்ட் பாசிவ் வாய்ஸ் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ் பேஸில் மாற்றும்போது, இப்போ டூனா ப்ரெசன்ட் டென்ஸா, த கான்செப்ட், இந்த கான்செப்ட்ன்றப்ப அது இஸ் போடணும். ஓகேங்களா, இஸ் த கான்செப்ட் அண்டர்ஸ்டூட் பை யூ, அப்போ வந்து ஏ ஆப்ஷன் போடணும். ஓகேங்களா, டூ வந்தால் இஸ் போடணும், அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, அடுத்து 62nd பாருங்க, சம்மோன் ஸ்டோல் மை பர்ஸ். இது வந்து பாசிவ் வாய்ஸ் மாற்ற போகிறாங்க. ஸ்டோல் இருக்கா, ஸ்டோல்ன்றது என்ன இருக்குன்னா பாஸ்ட் டென்ஸ். ஸ்டீல்னா என்னது, ப்ரெசன்ட். ஓகே, அப்போ மை பர்ஸு வாஸ் பீயிங் இது வராது, ஏ வராது. ஓகேங்களா, ஏ வராது. டி பாருங்க, மை பர்ஸ் ஸ்டோலன், இதுவும் வராது, பியும் வராது. ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குல்ல, இங்கே இஸ் போட்டிருக்காங்கல்ல, அப்போ வராது. இது பாருங்க, மை பர்ஸ் ஹேஸ் பீன் ஸ்டோலன், இங்கே ஹேட் இருந்தால் தான் ஹேஸ் பீன் மாறும். அங்கே இப்போ ஹேடு ஹேஸ் இருந்தால் தான் இங்கே மாற்றணும், அப்படியும் கிடையாது, பர்ஃபெக்ட் டென்ஸும் கிடையாது. இப்போ டி ஆப்ஷன் தான், மை பர்ஸ் வாஸ் ஸ்டோலன். 62க்கு 66க்கு வந்து டி ஆப்ஷன் கரெக்ட். 67 பாருங்க, சூஸ் த கரெக்ட் பாசிவ் ஃபார்ம். த மேனேஜர் ஹேட் இஷ்யூட் அ வார்னிங். அப்போ பாருங்க, சென்டென்ஸ் என்ன டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேங்களா, அப்போ என்ன யூஸ் பண்ணணும், ஹேட் இஷ்யூடுன்னு இருக்கு, அப்போ என்ன மாறணும், ஹேட் பீன் யூஸ் பண்ணணும். ஹேட் பீன் யூஸ் பண்ணணும், ஹேட் இருக்குங்களா, ஹேட் பீன் யூஸ் பண்ணணும். எ வார்னிங் இதை வச்சு தான் மாற்றணும், எ வார்னிங் ஹேட் பீன் இஷ்யூட் பை த மேனேஜர். ஓகே, கரெக்டு தான்.
ஓகேங்களா, ஹேட் பீன் இஷ்யூட் பை த வார்னிங் மேனேஜரால் தரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேட் இருக்குங்களா, ஹேட் பீன் யூஸ் பண்ணுறோம். ஹேஸ் இருந்தால் ஹேஸ் பீன் வந்து ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலாக பார்த்து ஹேஸ் ஹேவ் யூஸ் பண்ணணும். இது வந்து பாஸ்ட் டென்ஸ்னால நம்ம ஹேடு தான், வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா. 68 பாருங்கள், ஃபைண்ட் த ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா, த ரூம் இஸ் கிளீன்ட் எவ்ரிடே பை த மெய்டு. ஓகே, பாருங்கள் இதுக்கேற்ற பேசிவ் ஆக்டிவ் வாய்ஸ் போட சொல்கிறாங்க. த ரூம் இஸ் கிளீன்டு, இது பேசிவ் வாய்ஸில் இருக்குது. இஸ் கிளீன் இருக்கா, அப்போ கட்டாயம் இஸ் கிளீன் யூஸ் பண்ணனால இது கட்டாயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து மாற்றிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், த மெய்டு வச்சு இதான் வந்து சப்ஜெக்டாக இருந்திருக்கணும், மெய்டு சப்ஜெக்டாக இருக்கணும், ரூம்ன்றது ஆப்ஜெக்டாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், த மெய்டு கிளீன்ஸ் த ரூம் எவ்ரிடேன்றப்ப கிளீன்ஸ் யூஸ் பண்ணணும் கட்டாயம். எவ்ரிடே ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து வெர்போட எஸ் போடணும். ஓகேங்களா, அது கிளாஸில் பார்த்துக்கலாம் சொல்கிறேன் அப்படின்னு. 68க்கு வந்து ஏ தான் வரணும் ஆன்சர். ஓகே, த மெய்டு கிளீன்ஸ் த ரூம் எவ்ரிடே. ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்து இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்து பேசிவாக மாற்றிருக்காங்க. ஓகே, 68க்கு வந்து ஏ. 69 பாருங்க, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸு. அது எப்பவுமே என்ன பண்ணால் வந்து லெட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். லெட் த டோர் பி க்ளோஸ்டு நான் எப்பவுமே இருக்கணும். லெட்டு ப்ளஸ்ஸு ஆப்ஜெக்ட்டு ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு வெர்பு 3 ஃபார்ம். இந்த சின்டாக்ஸில் இருக்கணும் எப்பயுமே. வெர்பு ப்ளஸ்ஸு ஆப்ஜெக்ட் ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு வெர்பு 3. லெட் த டோர் பி க்ளோஸ்டு. ஓகேவா. 70 இது பாருங்க, சூஸ் த கரெக்ட் பேசிவ் வாய்ஸ். தே ஹேவ் ஆஃபர்டு ஹிம் எ ஜாப். ஓகேங்களா, அப்போ என்னவா இருக்கணும், தே ஹேவ் ஆஃபர்ட் இருக்கா. ஓகே, ஜாப்ன்றது என்ன இருக்கீங்க தான் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கா. ஓகே, சிங்குலர்ன்றப்ப இங்கே என்ன வரணும், ஹேஸ் யூஸ் பண்ணணும், ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ ஹேஸ் பீன் எங்கே இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்கா. ஓகே, பி. ஜாப் வந்து சிங்குலர் தானே, அதனால் ஹேஸ் பீன் இஸ் ஆஃபர்டு டு ஹிம். ஓகேங்களா, அதான் 2 கொடுக்கல, இங்கே 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் கொஸ்டின், வேறு வித்தியாசம். ஆனால் மற்றபடி சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்குது. ஹேஸ் பீன் ஆஃபர்டுன்னு இருக்கா, வெர்பு 3 ஃபார்ம் கரெக்டாக இருக்குது. 71 பாருங்க, சேஞ்ச் இன்டு ஆக்டிவ் வாய்ஸ். லெட் த ரிப்போர்ட் பி சப்மிட்டட். இது பேசிவாக இருக்கா, அப்போ இம்பரேட்டிவாக பாருங்க, இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ப்பா. ஓகேங்களா, மாற்றிருக்காங்க. அப்போ தான் சப்மிட் த ரிப்போர்ட், அவ்வளோதான், சீக்கிரம் ஈஸியாக வந்துருச்சு. லெட் த ரிப்போர்ட் பி சப்மிட்டட். ஓகேங்களா, பி ஆப்ஷன். 71க்கு வந்து பி கரெக்டு. அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் 72 பாருங்க, ஷீ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். பேசிவ் வாய்ஸ் மாற்ற சொல்கிறாங்க. அப்போ என்ன வரும், திஸ் ப்ராப்ளம் ஆப்ஜெக்டா, இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே, அது என்ன சிங்குலராக இருக்கா, திஸ்னாலே திஸ் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணணும், சிங்குலரை குறிக்கும். அது எஸ் இது இல்லை, அதனால் சிங்குலர் தான். எஸ் இருந்தால் ப்ளூரில் போயிடும். எஸ் வந்து தீஸ்ன்னு போடுவாங்க, ப்ளூரில் டெவலப் பண்ணுறதுக்கு தீஸ் போடுவாங்க, சிங்குலருக்கு திஸ் போடுறாங்க. ஓகே, ப்ளூரலுக்கு தீஸு, சிங்குலருக்கு திஸ்ஸு. அப்போ கேன் இருக்கா, அப்போ கேன் பீன்னு வரணும். ஓகே, அப்போ 72க்கு வந்து ஏ ஆப்ஷன் கரெக்டாக. கேன் பியில் ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா, த ப்ராப்ளம், திஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு பை ஹர். 72க்கு ஏ. 73rd, ஐடென்டிஃபை த பேசிவ் ஃபார்ம். ஓகே, நோபடி ஹேஸ் ஆன்சர்ட் மை கொஸ்டின். ஓகேங்களா, ஹேஸ் ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, மை கொஸ்டின் அப்படின்றது இது சிங்குலராக இருக்கா, சிங்குலர். ஓகே, மை கொஸ்டின் ஹேஸ் இருந்தால் ஹேஸ் பீன் வரணும். இந்த இருக்க ஹேஸ் நாட், நோபடின்றதுனால ஹேஸ் நாட் போடுறோம். ஓகேங்களா, நோபடின்றதுனால ஹேஸ் நாட். இப்போ பி ஆப்ஷன், மை கொஸ்டின் ஹேஸ் நாட் பீன் ஆன்சர்ட். 73க்கு வந்து ஆப்ஷன் பி. 74th, சேஞ்ச் இன்டு பேசிவ் வாய்ஸ். வி ஆர் ஆர்கனைசிங் த கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா, இது வந்து என்னது, என்ன டென்ஸ் ஃபார்மில் இருக்குன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏதாவது சொல்கிறாங்க, ஆர் ஆர்கனைசிங்கிற வார்த்தை இருக்கு. ஆர் வந்தால் என்ன, ஆர் ஆர்கனைசிங், ஆர் இஸ்ஸு ஆமு ஆர். இதுக்கு அடுத்து என்ன இருக்கணும், வெர்போட ஐஎன்ஜி இருக்கணும். அப்போ என்னது, வி ஆர் ஆர்கனைசிங் த கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா, அப்போ என்ன ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கா. 74க்கு வந்து சி, இந்த கான்ஃபரன்ஸ் இஸ். த கான்ஃபரன்ஸ் சிங்கிள் தானே,
அப்போ ஐஎன்ஜி இருந்தால் கரெக்டாக என்ன பண்ணணும், பீங்கிற வார்த்தை கரெக்டாக, நீங்கள் ஒன்றில் மட்டும் தான் பீங்கிற வார்த்தை இருக்கு. ஐஎன்ஜி இருந்தாலும் கட்டாயம் பேசிவ் ஃபார்மில் பீயிங்கிற வார்த்தை இருக்கணும். அப்போ கரெக்டாக இருக்கு. 75th பாருங்க, செலக்ட் த கரெக்ட் பேசிவ் ஃபார்ம். டிட் ஹி கம்ப்ளீட் த ஒர்க் கொஸ்டின்ல இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், இது பேசிவாக மாற்றும் போது டிட் இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், வாஸ் போடணும், இல்லைன்னா ஹேடு போடணும். ஓகே, அப்போ பாருங்க வாஸ் தான் மோஸ்ட்லி போடுற மாதிரி இருக்கும் டிட் இருந்தாலே. என்ன சிம்பிள் பாஸ்ட்ல இது டிட் இருந்தால் சிம்பிள் பாஸ்ட், இப்போ வாஸ் தான் போடணும். ஓகேங்களா, வாஸ் த ஒர்க் பி கம்ப்ளீட்டட் பை ஹிம், சி ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, மற்றெல்லாம் வராது, இஸ் வராது. ஏன்னா கொஸ்டின் டிட் வந்தால் பாஸ்ட்ல, டிட் பாஸ்ட்பா. ஓகேங்களா, அது கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ணுறதுக்காக வந்து கொஸ்டின் யூஸ் பண்ணுறதுக்கு டிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள் பாஸ்ட்டை கொஸ்டினை மாற்றுறதுக்கு டிட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது கிளாஸ் சொல்கிறேன் கரெக்டாக. இது டிட் வந்து அதே ஃபார்மேட்டில் போட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்படிலாம் வராது. ஓகேங்களா, அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். 76th பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ். த ஃப்ளவர்ஸ் வேர் பிளக்டு பை த சில்ட்ரன். அப்போ இங்கே வந்து நான் இதுதான் சப்ஜெக்ட், சில்ட்ரன் சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். அப்போ சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் இருக்குமா, ஓகே வந்துருச்சு, எல்லாமே இருக்கு, சில்ட்ரன் இருக்கு. வேர் பிளக்டுன்னு இருக்கு. ஓகே, அப்போ வேர் பிளக்டுன்றதுனால இது சிம்பிள் பாஸ்ட்ல நம்ம மாற்றணும். ஓகே, சிம்பிள் பாஸ்ட்டை மாற்றணும்னா என்ன பண்ணோம், இல்லை எதுவுமே ஹேஸு ஹேவ் ஹேடு எதுவுமே கூடாது. ஓகேவா, சிம்பிள் பாஸ்ட் வேர் இருக்கனால சிம்பிள் பாஸ்ட். அப்போ த சில்ட்ரன் பிளக்டு த, இது வெர்பு 2 ஃபார்ம் இருக்கா, அதனால சொல்கிறேன் சிம்பிள் பாஸ்ட்னா வெர்பு 2 ஃபார்ம் இருக்கணும். அப்போ த சில்ட்ரன் பிளக்டு த ஃப்ளார்ஸ். 76th பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேவா, 77 பாருங்க, ஹி வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் த டாஸ்க். 77 பார்த்தீங்கன்னா வந்து சி ஆப்ஷன், வில் ஹேவ்னு இருக்கு, அப்போ என்ன பண்ணும், வில் ஹேவ் பீன் ஒன்று, அப்போ சி ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து 78th பாருங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் ரிஸ்க். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டினை மாற்றணும். ஓகேங்களா, கொஸ்டின் மாற்றனா கேன் யூ கைண்ட்லி ஹெல்ப் மீ வித் த டாஸ்க், பி ஆப்ஷன். 79th பாருங்க, டிரான்ஸ்ஃபார்ம் த சென்டென்ஸ் இன்டு அப்ரிஷியேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்ரிஷியேட்னு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி சென்டென்ஸ் அமையணும். வாட் அ பிரில்லியன்ட் சொல்யூஷன். ஓகே, 79th பார்த்தீங்கன்னா வந்து பி ஆப்ஷன், திஸ் இஸ் ஏ ரியலி பிரில்லியன்ட் சொல்யூஷன். அப்படின்னு ரியலின்ற வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டு என்ன பண்ணுறோம், அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறோம். அடுத்து இன்ட்ராகேட்டிவ் வந்து இம்பரேட்டிவ் மாற்ற சொல்கிறாங்க. ஓகேங்களா, டெல் மீ த ட்ரூத். ஓகேங்களா, அப்போ என்னது பாருங்க கரெக்டாக இருக்கா பாருங்க, 80th வந்து டி ஆப்ஷன் வரணும். யூ டெல் மீ த ட்ரூத். ஓகே, அதான் வரணும், டி ஆப்ஷன் வரணும். ஓகே, அடுத்து 81 பாருங்க, இஸ் இன் திஸ் ரூம் பியூட்டிஃபுல். அசட்டினா என்னது, ஸ்டேட்மெண்ட் மாற்ற சொல்கிறாங்க. இஸ் இன் இட் திஸ் ரூம் பியூட்டிஃபுல் அப்படின்னா வந்து இஸ் இட் நாட் வந்துருக்கு. அப்போ வந்து அதை வந்து இப்போ போட முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, இஸ்இன்டிட்னா ஒரு கொஸ்டின் மார்க்கு இன்னொரு கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், அசர்ட்டிவ்னா அசர்ட்டில் மோஸ்ட்லி நெகட்டிவ் வரக்கூடாது. புரியுங்களா, அப்போ நெகட்டிவ் இல்லாமல் கொண்டு வரணும். அப்போனா திஸ் ரூம் இஸ் பியூட்டிஃபுல். 81க்கு சி தான் வரணும். இது வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்குது, ரீசன் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, ரீசன் வர மாதிரி இருக்கலாம், ஆனால் கொஸ்டின் அங்கே இல்லை. ஓகேங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் அமையலைங்க. ஓகே, 82nd, choose the best appreciative transformation. Bravo, you played wonderfully. 82nd பாருங்க, 82nd ஆன்சர் சி தான் வரணும். யூ ஹவ் பிளேடு அஸ் அப்ரிஷியேஷன், யூ ஹவ் பிளேட் வெரி வெல். இந்த மாதிரி வந்து வெல் யூஸ் பண்ணி அட்வர்ப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப அப்ரிஷியேட்டிவ் சென்டென்ஸை மாற்றலாம். அட்வர்ப் யூஸ் பண்ண தான் முடியும். எங்கள் அட்வர்ப் மோஸ்ட்லி என்ன பண்ணால் வந்து வெர்பை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ சி ஆப்ஷன் கரெக்ட். 83rd, transform the imperative into polite question. Give me some water. ஓகேங்களா, அப்போ பொலைட்டாக கேட்கும்போது என்னன்னா பொலைட்டாக கேட்கறதுக்கு. ஓகேங்களா, அப்போ வந்து அப்போ என்ன ஆன்சர் போடணும், ஏ போடணும். கேன் யூ கிவ் மீ சம் வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறோமா, அப்போ வந்து இதான் ஆப்ஷன் வரும், பார்த்து நடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க 84, அது மாதிரி அசட்டி தான் கேட்குறாங்க. அடுத்தோம் ஹவு வெல் ஷி சிங்ஸ். ஓகேங்களா, அப்போ என்ன போடணும், கரெக்டாக பார்த்தே சொல்லுங்கள். அசட்டி நெகட்டிவாக போகாது, இது நெகட்டிவாக இருக்குது, பேட்டின்னு வார்த்தை போட்டு நெகட்டிவ் பண்ணிட்டாங்க, அப்ரிஷியேட்டிவாக இல்லை. ஒய் டஸ் ஷி சிங் ஸோ வெல், அது இது வந்து இன்ட்ராகேட்டிவாக இருக்குது. ஹர் சிங்கிங் இஸ் இம்ப்ரெசிவ், இதுதான் கரெக்டாக இருக்குது. ஓகே, இம்ப்ரெசிவ்ன்ற வார்த்தை இருக்கா, அப்போ போட்டு என்ன பண்ணுறோம், அப்ரிசியேஷன் பண்ணுற மாதிரி இருக்கா, அப்போ வந்து அப்ரிசியேஷன் பண்ணுற மாதிரி இருக்கா, பி ஆப்ஷன் போகிறோம். டஸ் ஹி சிங் தட் வெல், இது கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்குது, இது வராது.
டி ஆப்ஷன் வராது. அப்போ 84க்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 85th இன்ட்ராகேட்டிவ் மார்க்ஸ் சொல்கிறாங்க. 85க்கு வந்து ஆன்சர் வந்து டி கேன்ட் யூ. ஓகேங்களா. அடுத்து 86th பாருங்க. இது என்ன பண்ணுறாங்க, அதே அசர்டிவ் சென்டென்ஸ் தான். வாட் அ லவ்லி பெர்ஃபார்மன்ஸ். அது பாருங்க, திஸ் இஸ் ட்ரூலி பார்த்தீங்களா, அட்வர்ப் எல்லாம் இருந்தால் அட்வர்ப். திஸ் இஸ் ட்ரூலி அ லவ்லி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி மிகைப்படுத்தி சொல்கிறோமா. 86க்கு வந்து சி ஆப்ஷன். அடுத்து 87 பாருங்க, இம்பரேட்டிவ் என்ன பண்ணுறோம், இன்ட்ராகேட்டிவ் வரும். ஸ்டாப்ஸ் சவுட்டிங் இன் த கிளாஸ். ஓகேங்களா. அது பாருங்க, இது வந்து ஸ்டாப்ன்ற ஒரு ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இன்ட்ராகேட்டிவ் தான் போகணும். மற்ற எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் மாதிரி தெரியும். என்னெல்லாம் கொஸ்டின் மார்க் எல்லாமே இருக்கா. அது ரீசன், இதுக்கு ஏற்ற ரீசன் இங்கே அமையாது. பாருங்க 87க்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் வரணும். வில் யூ ஸ்டாப் சவுட்டிங் இந்த கிளாஸ். அதை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இது எந்த கொஸ்டின் எதிர்பார்க்கல, ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆன்சர் எதிர்பார்க்கல அப்படின்றப்ப அந்த மாதிரி கொஸ்டின் தான் இங்கே அமைஞ்சிருக்கு. டோன்ட் ஷவுட் இன் த கிளாஸ் அப்படின்றது இது வந்து இம்பரேட்டிவாக இருக்குது. ஏன்னா இம்பரேட்டிவ்னால இது வராது. அவங்க இன்ட்ராகேட்டிவ் தான் கேட்குறாங்க. இது பாருங்க, ஒய்ஆர்இ ஷவுட்டிங் இந்த கிளாஸ். இது கேட்டுட்டு இது இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு, இந்த இன்ட்ராகேட்டிவ் எப்படி இருக்குன்னா ரீசன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. ரீசன் எதிர்பார்க்கறதுக்கு இந்த கொஸ்டின் இந்த சென்டென்ஸ் இல்லை. ஸ்டாப் ஷவுட்டிங் இந்த கிளாஸ் சொல்லிட்டாங்க, ஆனால் போயிடுவாங்க. ஓகேங்களா. எந்த ரீசன் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த இம்பரேட்டிவ். அது மாதிரி நம்மளுக்கு இன்ட்ராகேட்டிவ் அதுக்கு அமையணும். வில் ஸ்டாப் ஷவுட்டிங் இந்த கிளாஸ், அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் எதிர்பார்க்குது, அப்படின்னா இதுவும் வராது. ஹூ இஸ் ஷவுட்டிங் இன் த கிளாஸ். அப்போ இதையும் பாருங்களேன், ஒரு ஆன்சர் எதிர்பார்க்குது. ஹூன்னு இருந்துருக்குதா, அப்போ இது ஆன்சர் எதிர்பார்க்கணும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஐடென்டிட்டி கேட்குது, அப்போ இதுவும் வராது. ஓகே, 87க்கு வந்து ஏ. அடுத்து பாருங்க, இதில் இருக்க எது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்க. விவிட்லின்ற வார்த்தை, விவிட்லி வந்து இங்கே அட்வர்பா இருக்குங்களா. அடுத்து இங்கே ரவுண்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த ரவுண்டுன்றது எங்கே வந்து ப்ரிப்போஷனாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த தான். ஹி வாக்குடு ரவுண்டு த பார்க், இங்கே தான் ப்ரிப்போஷன் ஆக்டிவேட் ஆகுது. இது வந்து ரவுண்ட் ஆஃப் ஸ்டடி அட்ஜெக்டிவாக இருக்குங்க. இல்லை இட் இஸ் ரவுண்டு, இது அட்ஜெக்டிவாக இருக்குது. இது வந்து அட்ஜெக்டிவாக இருக்குது. இங்கே மட்டும் தான் என்னது ப்ரிப்போஷனாக இருக்குது. ஓகே, அடுத்து பாரு, இங்கே ஃபாஸ்ட்ன்ற வார்த்தை என்ன கேட்குறாங்க. ஃபாஸ்ட்ன்ற வார்த்தை வந்து அட்ஜெக்டிவாக இருக்குது. ஓகே, அடுத்து 91 பாருங்க. ஐடென்டிஃபை த கன்ஜெக்ஷன் இன் த சென்டென்ஸ். வென் தானது கன்ஜெக்ஷன் இருக்கு 91க்கு. 92nd பாருங்க. இந்த சென்டென்ஸ் பிலோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த வேர்ட் பிஃபோர். இங்கே பிஃபோர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்ஜெக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா. 2 கிளாஸ் நடந்துச்சு, 2 கிளாஸ் தனித்தனியாக இருக்குது. இது ஒரு மெயின் கிளாஸு, இது சபார்டினேட் கிளாஸு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண சொல்லி பார்த்தீங்களா. ஒரு இந்த மாதிரி வேர்டு வந்து இதுக்கு அடுத்து நவுன் வந்தால் இது கன்ஜெக்ஷனாக இருக்கணும். அப்போ 92 பார்த்தீங்கன்னா வந்து ஏ கீவேர்டு. இந்த மாதிரி ப்ரிப்போஷன் ஏதாவது ஒரு வார்த்தை வெர்பு வார்த்தை வந்து இதுக்கு தொடர்ந்து நவுன் வந்தாலும் என்ன பண்ணணும், கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, சூஸ் த சென்டென்ஸ் வேர் லைட் இஸ் யூஸ்ட் அஸ் அ நவுன். ஓகேங்களா, இதுதான் வரும், பி தான். த லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் த சவுண்ட். ஓகே, இது லைட்டுன்றது ஃபஸ்ட்டில் பாருங்கள். லைட்டுன்றது என்னது, இது வந்து அட்ஜெக்டிவாக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து இதுவும் அட்ஜெக்டிவாக இருக்குது. பேக் வாஸ் லைட்டு, இது நவுனை குறிக்குதா, நவுனை குறிச்சா அட்ஜெக்டிவ். ஓகேங்களா, இது அட்ஜெக்டிவ். இது நவுனை குறிக்குதா, அப்போ இது அட்ஜெக்டிவ். இது வந்து ஷி லைட் ஸ்மெல்ன்றது ஷி அவரோட கேட்டை குறிக்குதா, அப்படின்னு இது அட்ஜெக்டிவ் தான் இருக்குங்க. ஓகேங்களா, தான் புரிஞ்சுக்கணும். 94th பாருங்க. அன்லைன் பண்ண வேர்டு ஃப்ரெண்ட்லி அப்படின்ற என்ன இருக்குன்னா அட்ஜெக்டிவா இருக்குங்க. 94th வந்து சி. அடுத்து அதே மாதிரி தான் என்னன்னு கேட்குறாங்க பாருங்க. 95th வந்து ஐடென்டிஃபை த கரெக்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட். ஹார்டுன்னு இருக்கா, ஹார்டு அப்படின்றது என்னவா இருக்கீங்க, அட்வர்பா இருக்கு. ஓகேங்களா, ஒர்க் ஹார்ட் டு அச்சீவ் த, இந்த வெர்பை குறிக்குது பாருங்க. இந்த ஹார்டுன்றது வெர்பை குறிக்குது. வெர்பை குறிச்சா அது என்னவா இருக்கணும், அட்வர்பா இருக்கணும். ஓகே, நவுனை குறிச்சா அது அட்ஜெக்டிவ். இந்த மற்ற வாட்டி நவுனை குறிச்சா அட்ஜெக்டிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்வர்ப். ஃப்ரெண்ட்லி மேனர் இருக்கா, இந்த பர்சனை குறிக்குது அந்த வார்த்தை.
இந்த ஹீன்ற நவுனை குறிக்குதா? நவுனை குறிக்கணும் என்ன பண்றோம்? இங்க வந்து அட்வர்பு. இது வந்து ஹார்ட்ன்ற ஒர்க்கை குறிக்க ஒர்க்குன்ற வெர்பு. அதை குறிக்கணும் என்ன அட்வர்பு யூஸ் பண்றோம். ஓகே. 96 பாருங்க. ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட். 96 பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பைட்ன்ற வார்த்தை கேட்குறாங்க. டிஸ்பைட்ன்ற வார்த்தை வந்து இங்கே என்ன இருக்குன்னா வந்து ப்ரிப்போஷனாக இருக்கு. ஓகே. கன்ஜெக்ஷனாகவும் இல்லை, அட்ஜெக்டிவாகவும் இல்லை. ஓகே, ப்ரிப்போஷனாக இருக்கு. அடுத்து வந்து பாருங்க 97 he completed the task quickly. இந்த இடத்துல எல்வே வந்திருக்கா? எல்வே வந்தாலே மோஸ்ட்லி கண்ண மூடி என்ன பண்ணலாம்? அட்வர்பும் போட்டுக்குங்க. சில இடத்துல அட்ஜெக்டிவ் எல்வேல வரும். அது கம்மியான ஒரு ஃபேக்டர்லாம் வரும். மோஸ்ட்லி எல்வே இருந்தால் அட்வர்ப் தான். ஓகே. 98 பாருங்க. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த வேர்ட் வாவ் இன் த ஃபாலோவிங் சென்டென்சஸ்? சரிங்களா? வா இந்த சென்டென்ஸ்ல வாவ்ன்ற என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இங்க 90 என்ன மாதிரி இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இன்டர்ஜெக்ஷன் ஒரு எல்லா இன்டர்ஜெக்ஷன் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் சொல்றேன். 99 பாருங்க. வாட் இஸ் த பார்ட் ஆஃப் ஸ்பீச் த அண்டர்லைன் வேர்ட்? என்ன பாருங்க, ஹி ஸ்கேர்ஸ்லின்ற வார்த்தைக்கான மீனிங் கேட்குறாங்க. ஸ்கேர்ஸ்லின்னு என்னது? அது ஒரு அட்வர்ப். ஓகேங்களா? டைம் குறிக்குது. ஹேட் டைம். ஈட்டா ஈட் இது வெர்பை குறிக்குது. அதனால என்ன பண்றோம்? ஸ்கேர்ஸ்லி அப்படின்னா எப்பயாவது இந்த வேலையை செய்யறான் அப்படின்னு சொல்றது. வேலை செய்யற தன்மையே சொல்றது. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? அட்வர்ப் யூஸ் பண்ணணும். 99 பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். அடுத்து பாருங்க 100. ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த வேர்ட் ஈச். ஈச்ன்றது என்ன பண்ணும்? ப்ரொனவுன் தான் பண்ணுது. சரிங்களா? ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட். விச் ஆஃப் த பார்த்தீங்கன்னா முன்னாடி விச் ஆஃப் த ட்ரெஸ்ஸு, விச் ஆஃப் த. அப்போ ஈச் ஆஃப் த அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேர் தெரியல பண்றப்ப ஈச் யூஸ் பண்ற. ஈச்ன்றது என்ன இருக்கீங்க? ப்ரொனவுனா ஆக்டிவேட் ஆகுது. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து இங்கே வந்து ஈச் வந்து ப்ரொனவுனா இருக்கு. ஓகேங்களா? இப்படிலாம் வரும். ஓகே. ஓகே, நீங்க மறுபடியும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா கீயும் பார்த்துக்கோங்க. இதோட அந்த கீ டிஸ்கஷன் முடிஞ்சு. ஓகேங்களா?